புதுச்சேரியில் சிறையில் இருந்து பரோலில் வந்த பிரபல தாதா குடும்பத்தினருடன் தலைமறைவான சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி பேருந்தில் செல்போனை போட்டு சினிமா பாணியில் போலீஸை சுத்தவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா. கடந்த 1997 ஆண்டில் கொலை வழக்கு ஒன்றில் கைதாகி 1999 ஆண்டில் ஆயுள் தண்டனை பெற்றார். இவர் மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன. புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பல ஆண்டுகள் சிறையில் இருந்ததால் நன்னடத்தை மூலம் விடுதலை செய்ய கோரினார். ஆனால் உள்துறை நிராகரித்ததை அடுத்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இதற்கான தீர்ப்பு விரைவில் வரவுள்ளது. 20 ஆண்டுகளாக சிறையில் உள்ள கர்ணா 33 முறை பரோலில் வந்துள்ளார். கடந்த 11ஆம் தேதி அவரது மனைவி உடல்நலம் சரியில்லாததால் சிறையில் இருந்து 3 நாட்கள் பரோலில் வெளியே வந்தார். கடந்த 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை அவரது பரோல் முடிவடைந்தது. ஆனால் அவர் காலாப்பட்டு சிறைக்கு திரும்பவில்லை. இது பற்றி சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் முதலியார்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அதன் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் கர்ணா வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவரது வீடு பூட்டப்பட்டிருந்தது. அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி மயிலம் முருகன் கோவிலுக்கு சென்று மொட்டை போட்டதாகவும் பின்னர் குடும்பத்துடன் திருப்பதி செல்வதாக கூறி சென்றவர் திரும்பவில்லை என்றும் கூறியுள்ளனர். கர்ணா, அவரது மனைவி, அவரது 2 மகள்கள், மருமகன்கள், மகன் மற்றும் மருமகள் தம்பி பாஸ்கர் ஆகியோர் தலைமறைவாகியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து IPC 224 கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். விசாரணையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே குடும்பத்துடன் கர்ணா தலைமறைவாக திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. இந்த திட்டத்தின் மூளையாக கர்ணாவின் மகனும் பாஜக இளைஞரணி பிரமுகருமான விக்ரமாதித்தன் செயல்பட்டிருக்கும் தகவலும் தெரியவந்தது. இவர் தனது தந்தை கர்ணாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டுவர பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளார். அவை அனைத்தும் தோல்வியடைந்ததால் அப்பாவை பரோலில் வெளியே கொண்டு வந்து குடும்பத்துடன் மாயமாக திட்டமிட்டுள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் தனது முதலியார்பேட்டை வீட்டை நண்பர் சசிதரன் என்பவர் மூலம் வங்கியில் அடமானம் வைத்து 48 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். விக்ரமாதித்தனுக்கு சில மாதங்களுக்கு முன்புதான் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்தை காரணம் காட்டி கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுய உதவி குழுவினரிடம் பணம் வாங்கியுள்ளார். பரோலில் கர்ணா வெளிவந்ததும் பணத்துடன் அனைவரும் எஸ்கேப் ஆகியுள்ளனர். செல்வதற்கு முன் குடும்பத்தினர் அனைவரும் ஒட்டுமொத்தமாக செல்போனை அணைத்துவிட்டனர். போலீசாரை திசை திருப்ப திருப்பதி கோவிலுக்கு செல்லும் பேருந்தில் ஒரு செல்போனை போட்டுவிட்டு வேறு எங்கோ தப்பிச் சென்றிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கர்ணா வெளிநாட்டிற்கு குடும்பத்தினருடன் தப்பிச் சென்றிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இந்நிலையில் தலைமறைவான கர்ணா வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரபல ரவுடியான கர்ணா சிறையில் இருந்தபடி கொலை முயற்சி, கட்ட பஞ்சாயத்து, மாமூல் வசூல் என புதுச்சேரியில் பல குற்றச் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார். இத்தகைய முக்கிய கைதியை கண்காணிக்க போலீசார் தவறியது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது. கர்ணா தலைமறைவானதால் சிறையில் உள்ள தண்டனை கைதிகளுக்கு பரோல் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.